அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் நினைச்சுவாங்க. இந்த வார்த்தையை குறித்து கொஞ்சம் தான் ஆண்டவர் என்னோட பேசினாரு. உண்மையிலே நான் ரொம்ப ஆசிரிக்கப்பட்டேன். நான் நினைச்சேன், அப்போ நம்முடைய ஜனங்களும் இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பெட்டி புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள், ஏறத்தாழ 25 லட்சத்துக்கு அதிகமான பேர். 25 லட்சம் அதிகமான பேருக்கு ஒரு பெட்டி புறப்படுது. பெட்டி புறப்படும் போது தலைவன் சொன்ன வார்த்தை, கர்த்தாவே எழுந்தருளும். நீங்க உங்க வீட்டுல இருந்து புறப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. கர்த்தருடைய கிரியை உங்க மூலமா வெளிப்படும். கர்த்தருடைய அசாதாரண வல்லமை வெளிப்படும். உங்க கூடவே இருந்த அன்னைக்கு மோசையோடு இருந்தவர், ஜனங்களோடு இருந்தவர், அந்த ஜனத்துக்கு முன்னாடி யார் நினைச்ச முடியல, எதிர்த்து நிற்க முடியல. காரணம் என்ன? கர்த்தராகிய தெய்வம் அந்த ஜனத்துக்காய் எழுந்தருளினார். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினா, தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினா, பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தர்கள் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவஸ் பாடினது அதுக்கப்புறமா எடுத்து பாடக்கூடாதா? தேவன் எழுந்தருளினா, தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினா. அல்லேலூயா. அப்ப பெட்டி புறப்படும் போது தலைவன் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. தலைவன் ஒரு வார்த்தை சொன்னோம்னா தொண்டர்களாம் என்ன சொல்லுவார்கள்? தலைவர் என்ன சொல்றாரோ அதையே தான் யாரு சொல்லுவா? புரியுதா நான் சொல்றது? விளங்குதா? ஒண்ணு சொல்லுவாங்க, கோழி, அந்த விளையாட்டு தெரியாதோ? கோழி பரபர, கோழி குஞ்சு தெரியாதா? கோழி சத்தம் முடிச்சுனா குஞ்செல்லாம் என்ன செய்யும்? அதெல்லாம் பார்க்கலையோ, கோழியே வளர்க்கலையோ, கோழி குஞ்சு அடை வச்சு எடுத்து விடலையோ அப்படின்னா என்ன, ஒரு கோழி வாங்கி முட்டை விட்டு வச்சு பாருங்க. அல்லேலூயா. கோழி என்ன சத்தம் இடுதோ குஞ்செல்லாம் சத்தமிடும். தலைவன் என்ன சொல்றாரோ அததான் ஜனங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தாவே எழுந்தருளும். வாசல் எப்படியோ அப்படித்தானே வீடு. உங்களுக்கு வாசலா என்ன வச்சிருக்கிறார்ல சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். இது ஒரு வார்த்தை நிமித்தம் சத்துருக்கள் முன்னாடி நிற்க முடியல. ஜனங்களுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியல. சத்துருக்கள் நிற்க முடியலங்க, நிற்க முடியல. தெய்வம் எழுந்தருளி இருக்கிறான். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஆராதனையில தெய்வம் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களை பகைக்கிற அந்தகார கிரியைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஓடி போகும். ஹல்லேலூயா. சத்துருவை கண்டு நீ ஓட மாட்ட, உன்னை கண்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. எது புறப்படும் போது? பெட்டி புறப்படும் போது. அப்ப இன்னைக்கு என்னது பெட்டினா? என்னதுயா? பெட்டினா யாரு? நானும் நீனும் தான் அந்த பெட்டி. அல்லேலூயா.
அப்ப பெட்டி புறப்படும் போது நான்லாம் ஒரு பெட்டி. என்ன பெட்டி? கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, சாட்சியின் பெட்டி. இந்த பெட்டி புறப்படும். நான் சொல்றேன், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியும், நமக்கு தெரியும் எல்லாமே. எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம். என்ன இருந்துச்சு? மண்ணா இருந்துச்சு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்துச்சு, கற்பலைகள். வாசிங்கம்மா, மைக்ல கூட வாசிங்களேன். ஜீசஸ் நேம், ஜீசஸ். என்னாகமோ நான் சொல்லி அந்த வசனத்தை ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு, யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எடுத்த வசனமானது என்னாகமோ 10:35-36. இப்போது எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றக்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. உடன்படிக்கையின் கற்பலைகள் இருந்தன. என்னெல்லாம் இருந்துச்சுங்க பெட்டியில? இந்த பெட்டின்னு சொல்லும்போது யாரை சொல்லிட்டு இருக்கேன்? நாம தான் அந்த பெட்டி. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒன்று மன்னா, அடுத்தால ஆரோனுடைய தளிர்த்த கோல், அடுத்தால உடன்படிக்கை கற்பலகைகள். சரிதானா? அந்த 3 தான் இருந்தது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைய ஒவ்வொரு நாளும், அது சொல்லப்பட்டிருக்கு, மன்னா பெய்யும் போது எப்போ பிறக்கணுமா? காலையில. வெயில் ஏறதுக்கு முன்னால என்னது பிறக்கணும்? எத்தனை பேர் வெயில் ஏறதுக்கு முன்னகுட்டி இந்த மண்ணாவை பொறுக்குறீங்க? இந்த மண்ணாவை பொறுக்குறீங்க. பொறுக்கிற நீ தான் கர்த்தருடைய பெட்டி. பொறுக்காதவங்களை குறித்து நான் சொல்லல. பொறுக்கு. இதுவரை பொறுக்கலையா? பொறுக்கு. எதை பொறுக்கு? மண்ணாவை, வசனத்தை பொறுக்கு. அல்லேலூயா. வெயில் ஏறக்குது எல்லாம் அதுக்கு அதிகாலையிலே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மண்ணா புதுசா விழுதா? அன்னைக்கு விழுந்துச்சா? இன்னைக்கு புதுசா விழுது. அல்லேலூயா. அப்புறம் தளிர்த்த கோல், அது துதிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்றியா? ஆண்டவரே இரவெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், இரவு போற பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். துதிக்கிற அனுபவம் தான் துளிர்க்கிற அனுபவம். துதிக்காத வாழ்க்கை துளிர் விடாது. அப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்துக்கா, உங்களுக்கு தந்திருக்கிற கணவனுக்கா, உங்களுக்கு தந்திருக்கிற மனைவிக்கா, உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய், உங்களுக்கு தந்திருக்கிற சகல காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று துதிங்க. அல்லேலூயா. அப்புறம் கற்பனை குறித்து உங்களுக்கு தெரியும். 10 கற்பனை 2 கற்பனையில் அடக்கிட்டாரு. முதல்ல யாரிடத்துல அன்பு கூறு? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால், இதுதான் நீ யாரு? கர்த்தருடைய பெட்டி. இந்த பெட்டி புறப்படும் போதுதான் மோசே சொன்ன வார்த்தை, கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தர், நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு எதுவுமே எழுதலை. ஆமா, ஸ்தோத்திரம். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருவாரானால் தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடி இதுவரை என்னை காத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமா சொல்லிட்டேன். கர்த்தருடைய பெட்டி எதனால செஞ்சப்பட்டது? என்ன மரம்? சீத்தி மரம். வேதத்துல நிறைய மரம் இருக்கு, அப்படிதானே? ஆமா. ஒலிவ மரம் இருக்கு, பேலை கட்டின கொப்பேர் மரம் இருக்கு, கேதுரு மரம் இருக்கு, தேவதாரு விரிச்ச மரம் இருக்கு, புன்னை மரம் இருக்குது, சந்தன மரம், இப்படி நிறைய மரங்கள், விளையேறப்பட்ட மரங்கள் இருக்கு. ஆனா கர்த்தர் மோசேட்ட சொன்ன வார்த்தை, சீத்தி மரத்தினால பெட்டியை உண்டு பண்ணு. அதெல்லாம் வேத வசனம் எடுக்க முடியும். யாத்திராகமத்தில் இருக்குது. 25 அதிகாரத்துல இருந்து நம்ம வாசித்தோம்னா அந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து, சீத்தி மரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப இந்த சீத்தி மரம் எங்க இருக்குன்னா வனாந்தரத்துல தான் இருக்கு. நான் சொன்னேன் கர்த்தருடைய பெட்டி என்பது இன்னைக்கு யாரு? நாம தான் கர்த்தருடைய பெட்டி. அப்ப கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த கர்த்தருடைய பெட்டி எதனால் செய்யப்பட்டது? சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது. இந்த சீத்தி மரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த சீத்தி மரத்துல பார்க்கிற இடமெல்லாம் முள்ளு. நம்ம பகுதிகளில உடமுள்ளு இருக்கு, இன்னும் சொன்னா கருவ முள்ளுன்னு சொல்லுவோம். முன்னாடிலாம் நிறைய இருந்துச்சு, இப்போ அதை பார்க்க முடியல. சில மரத்துல அந்த இலையில மட்டும்தான் முள்ளு இருக்கும். ஆனா இந்த மரத்துல எதெல்லாம் முள்ளு? மூட்டுல அடிப்பகுதியில இருந்து மேல உச்ச எல்லா பகுதிகளிலும் என்னதான் உண்டு? முள்ளு. முள்ளா இருக்கிறதுனால, முள்ளு சாதாரணமான முள்ளு இல்ல. ஒவ்வொரு சரித்திரத்துல சொல்றாங்க ஒவ்வொரு முள்ளும் 1/2 அடி நீளம் இருக்குமா. பார்த்துருக்கீங்களா நீங்க 1/2 அடி நீளத்தை? நம்ம ஒரு முள்ளை சொல்லுவோம் காக்கா முள்ளுன்னு சொல்லுவோம். அது எவ்வளவு நீளம் இருக்கும்? ஒரு விரல் நீளம், கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், 3 இன்ச்சு அப்படி முள்ளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா அந்த முள்ளுக்கிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது ஆபத்தானது. கிட்ட போனாலே காயப்படுத்திடும். முள்ளு என்பது காயப்படுத்தக்கூடியது. அப்ப யாருமே விரும்பாத முள்ளு சீத்திம். எபிரேய பாஷையில சீத்திம் அப்படின்னாலே முள்ளுன்னு அர்த்தமா. அப்ப இந்த முள்ளா இருக்கிற அந்த மரத்தை தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதுல பெட்டிய உண்டு பண்ணு. நான் சொன்ன பெட்டினா நீனும் நானும் தான். எங்க இருந்த? முள்ளா இருந்த, யாரு விரும்பப்படாத வாழ்க்கையா இருந்துச்சு, யாரும் உன்னை நோக்கி பார்க்க முடியாத வாழ்க்கையா இருந்துச்சு. கர்த்தர் ஒன்னதான் தெரிந்தெடுத்தார். ஒரு மோசையை சந்திக்கும்படி ஒரு முட்செடியை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அந்த முட்செடியில பற்றி எரிஞ்ச நெருப்பை போல இன்னைக்கு கர்த்தருடைய பெட்டியாகிய ஒன்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ எங்க இருந்த? வனாந்தரத்துல. யாரு விரும்பாத வாழ்க்கை, முள்ளால நிறையப்பட்ட வாழ்க்கை. இன்னும் சொல்லட்டுமா? இந்த முள்ளால் நிரப்பப்பட்ட இந்த சீத்தி மரம் காற்று அடிக்கும் போது, எதுவுமே காற்று அடிச்சா அசையாம இருக்குமா? அசையும். அசையும் போது இதன் முள்ளு இதுக்கே குத்தும். ஒரு கிளையில் உள்ள முள்ளு அல்லனா ஒரு கம்புல உள்ள முள்ளு அசையும் போது இன்னொரு கம்புக்கு குத்தும் தானே. ஏதோ கதை விடுறேன்னு நினைக்கலாம், உண்மைதானா? காற்றில் அசையும் போது என்ன செய்யுது? குத்துதா? இப்ப குத்துற உடனே எந்த ஒரு மரமோ அருவாளை வச்சோ எதை வச்சோ காயப்படுத்திட்டா உள்ள இருந்து என்னது வரும்? அதில் உள்ள நீர் வருதா? நீர் வருதா? ஏற்கனவே வறட்சியான இடம், இதுல வேற குத்து நடக்கு. நான் சொல்றேன், உன் குடும்பத்துல, உன் சரீரத்துல, உன் பிள்ளைகள் ஒருவேளை உனக்கு முள்ளா இருக்கலாம், உன் கணவன் ஒரு முள்ளா இருக்கலாம், என்ன சொல்றேன், உன் மனைவி ஒரு முள்ளா இருக்கலாம், உன் குடும்பத்துள்ள யாரோ ஒருத்தர் உனக்கு முள்ளா இருக்கலாம். ஒரு சூழ்நிலை வரும்போது உனக்கே குத்தலாம். ஒன்னு சொல்லட்டுமா? இது குத்த 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 வலிமை அடையுது. வலிமை அழிஞ்சு போகல. இது தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட சித்தி மரம். வலிமை அடைகிற இந்த சித்தி மரத்தை தான் ஆண்டவர் கர்த்தருடைய பெட்டியை செய்ய சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? மோசேட்ட சொன்னாரு. யாரை கொண்டு செய்வனாரு? பெசலெயேல். அவனை பேர் சொல்லி அழைச்சாராம். அல்லேலூயா. நான் பின்னாடி வாரேன் பெசலெயேலை பத்தி சொல்றதுல. அல்லேலூயா. அப்ப இந்த மரம் குத்து வாங்கி குத்து வாங்கி குத்து வாங்கி தன்னுடைய ஈரப்பதம் போய் 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 வேற ஒரு பக்கம் ஈரத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்க எப்படி ஆகுது? மரம் வலிமை ஆகுது. அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகுது, உறுதியாகுது. கர்த்தருடைய சமூகத்துல நிற்க 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 உனக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தை கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள
ஒரு பக்கம் குத்து நடக்கு, இன்னொரு பக்கம் வலிமை அடைந்து கொண்டிருக்கு. நான் சொல்றேன், ஏதோ ஒரு பக்கத்துல உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரோ ஒருவர் உன்னை குத்திக்கிட்டே இருக்காங்களே, ஆனாலும் நீ ஜெபம் பண்ற, ஆனாலும் நீ பாடுற, ஆனாலும் தேவ சமூகத்து ஓடி வர, ஆனாலும் தேவனுடைய மனுஷனை நோக்கி பார்க்கிற, வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறால, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியின் ஏவுதல்ல உன் வாழ்க்கை வலிமை அடையும். நீ உறுதி உள்ளவனாய் மாறுவ. ஒரு பக்கம் குத்துயா, ஒரு பக்கம் நீ ஸ்ட்ராங்காய் மாறுற. ஒரு பக்கம் குத்துதா, ஆனா இன்னொரு பக்கம் உறுதி உண்டாவது. ஆரா காமா சேக்கல் மனா சியால் மனா. எஸ், குத்து ஏதோ ஒரு பகுதியில் யாரோ வந்து குத்தலங்க, யாரோ வந்து குத்தல. வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நான் சொல்றேன், அப்போ சத்துருவை பகைக்கணுமா? ஆண்டு சொன்ன, சத்துருவை சிநேகியுங்கள். குத்து வாங்கினாலும் என் ஜெபம் தொடரும். குத்து வாங்கினாலும் இந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா இதுல நிக்க போய் தான் இந்த வேர் எனக்குள்ள உறுதியை தருது, இந்த வேர் எனக்குள்ள ஒரு வளர்ச்சியை தருது. சித்தின் மரத்தினுடைய நன்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளிப்பாடு. அல்லேலூயா. சித்தி மரத்தை போல எங்கேயோ இருந்த ஒன்ன குத்து வாங்கி ஜபத்தையும் ஆராதனையும் விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தே ஒன்ன கர்த்தனுக்கு எப்படி மாத்திருக்கிறாரு? உறுதியா மாத்திருக்கிறாரு. உறுதி அடையலையா? இன்னும் நில்லு. எதுல நில்லு? ஜெபத்துல நில்லு, ஆராதனை நின்னு பாரு, சத்தியத்துல நின்னு பாரு. உன்னை எப்படி ஆக்கும்? உன்னை காயப்படுத்தினது உண்மைதான். எப்பவும் காயம் வரும் தெரியுமா? நீ வளரும் போது, அப்படி தளிரா இருக்கும்போது, இந்த நேரம் எதிர்பாராத விதமா ஒரு காற்று வீசுது. நீ எப்படி இருக்க? வலுவடையல. வலுவடையாம இருக்கும்போது முள்ளு என்ன செய்யுது? சருன்னு உள்ள ஏறுது, சருன்னு உள்ள ஏறுது. உள்ள ஏறதுனால காயம். காயப்பட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்திருக்கிற ஒன்ன கர்த்தர் உறுதியா மாத்துறார். இன்னொன்னு சொல்லட்டுமா? நீ உறுதி ஆயிட்டியானா இப்பவும் என்ன செய்யுது? நான் கேட்கிறேன், உறுதியான, இன்னும் சொல்ல போனா அந்த சித்தி மரம் நிற்க 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 வலிமை அடையுது, உறுதி அடையுது. நம்முடைய பாசையில சொல்ல போனோம்னா என்ன சொல்லுவோம்? வைரம் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? வைரம் அடைஞ்சிட்டு. இந்த வைரம் அடைஞ்ச இந்த கட்டைய முள்ளு குத்துனா என்ன ஆகும்? குத்தப்படுகிற உனக்கு பாதிப்பு இல்ல, குத்துகிற முள்ளு மொன நொடிஞ்சு போவோம். எத்தனை பேருக்கு மொன நொடிஞ்சிருக்கு? மொன நொடிஞ்சுட்டா ஒண்ணு அறிஞ்சிக்க, கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறாரு, கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. அதனால முள்ளே நீ வேணா குத்தி பாரு, குத்துப்பட்டு நீதான் மொன. புரியுதா நான் சொல்றது? இப்போ காயம் யாருக்கு? எனக்கல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பெட்டிக்கு வருவதுக்கு முன்னுக்கூட்டி இவ்வளவு காரியம் யாரு? நீதான் அந்த கர்த்தருடைய பெட்டி. அல்லேலூயா. எங்கேயோ இருந்த ஒன்ன, இந்த சித்தி மரத்தை போல புறக்கணிக்கப்பட்ட ஒன்ன, யாரு விரும்பாத ஒன்ன கர்த்தருடைய ஆவியானவர் கையில் எடுத்தார். அல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த பெட்டியை செஞ்சது யாரு? பெசலேயே. பெசலேயெல்லாம் யாருமா? ஊரின் மகன். ஊர் யாரு? மோசேயுடைய கைகளை தாங்கினார்ல ஒருத்தர். ஞாபகம் இருக்குதா? யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. மலை மேல் ஏறி யுத்தம் அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கும்போது யோசா யுத்தம் பண்றாரு. மோசே, ஊர், ஆரோன் 3 பேரும் எங்க ஏறுறாங்க? மலையில ஏறும்போது இந்த ஊரு ஒரு கையை தாங்கினவரு. நான் சொல்றேன், ஜெபிக்கிற உள்ளங்களை, ஜெபிக்கிற கைகளை, ஜெபிக்கிற கால்களை உன் ஜெபம் தாங்குச்சா, உன்னை ஊரு போல உன் சந்ததிய பெசலேயேல போல எழுப்பிடுவாரு. பெசலேயேல் எழுமட்டும், உன் தலைமுறைகளில் பெசலேயேல் எழுமட்டும்.
என்னையா பெசலு? இந்த பெசலேலுக்கு கர்த்தருடைய பெட்டியை செய்த பெசலேல். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்து தியானிக்கும் போது, பெசலேல்னு சொன்னா தேவனுடைய நிழல். என்ன பெயர் கொடுத்திருக்கிறாங்க? பெசலேல் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு என்ன 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 கொடுத்திருக்காங்க? தேவனுடைய நிழல். அப்போ தேவனுடைய நிழல் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய பலம் உன் மேல நிழலிடும் சொன்னாரா? அப்ப யாரு? உன்னையும் என்னையும் எங்கே இருந்து ஆமே அந்த முள்ளை போல இருந்த நம்ம ஆமே ஸ்தோத்திர கர்த்தருடைய பெட்டியாய் செஞ்சது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். நம்புறீங்களா? அவர்தான் நிழல். ஹல்லேலூயா. நிழல் உண்டுனா நிஜமும் உண்டுல்ல. நிழல் எதனால வந்தது? நிஜம் இருக்கு, அதனால தான் நிழல் வந்தது. நம்புறீங்களா? நீங்க போகாம உங்க நிழல் விழுமா? விழுமா? விழாது, விழாது. பரிசுத்த ஆவியானவர் நிழல் போல உன் மேல இறங்கி இருக்கிறாரு. உன்னை கர்த்தருடைய பெட்டியா மாத்தி இருக்கிறாரு. இந்த கர்த்தருடைய பெட்டி புறப்படும் போதுதான் மோசே சொன்னாரு, கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்த. நீ இப்போ சொல்லி பாரு, இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, இந்த வார்த்தைக்கு மகத்துவம் உண்டு, இந்த வார்த்தைக்கு பலன் உண்டு, இந்த வார்த்தை பலத்தை கிரியைகளை உன் வாழ்க்கையில செய்தே தீரும். ஹல்லேலூயா. நீ யார் இப்போ? பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, பெசலேல், தேவனுடைய நிழல். ஆவியானவர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். எங்கேயோ அருவருப்பா தான் இருந்த முள்ளை யாராவது விரும்புவாங்களா? சபிக்கப்பட்டதுங்க. முள்ளு எப்போ வந்து ஆண்டவரா முள்ளு படைச்சாரு? எப்போ மனுக்குலம் பாவம் செஞ்சதோ அப்போ இந்த பூமியை சபித்தாரு. சாபத்துல வந்ததுதான் என்னது? முள்ளு. முள்ளு. சாபம் பிடிச்சவன் வாழ்க்கைய மீண்டும் ஆசீர்வாதமா இருக்கும்படி இந்த கர்த்தருடைய பெட்டியை செஞ்சதுக்கு சித்தி மரம், முள்ளினால் நிறைந்த மரத்தை தான் ஆண்டவர் செஞ்சிருக்க. முள்ளை போல் இருந்தவன் வாழ்க்கைய இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் உன்னை கர்த்தருடைய பெட்டியா மாத்தி இருக்கிறாரு. உனக்குள்ள வசனமாகிய மண்ணாவ துதிக்கிற அனுபவத்தை உனக்குள்ள வச்சிட்டாரு. கற்பனைய கர்த்தர் உனக்குள்ள வச்சிட்டாரு. நீதான் அந்த கர்த்தருடைய பெட்டி. நீ சொல்லு, கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், 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 கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். நீ சொல்ல 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 தெய்வம் சும்மா இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இது அவருடைய பெட்டி. அவருடைய பெட்டிய அவர் தம்முடைய மகிமையினால நிரப்பி வச்சிருக்கிறார். ஆமென். இந்த கர்த்தருடைய பெட்டி எங்கெல்லாம் போச்சுதோ. ஒன்னு சொல்லட்டுமா? ஒன்னு சொல்லட்டுமா? இந்த மண்ணா ஒவ்வொரு நாளும் பொறுக்கணும். ஒவ்வொரு நாளும் பொறுக்கணும். ஒருவேளை ஒருவன் அளவுக்கு அதிகமா பொறுக்குனா மறுநாள் என்னமாயிரும்? கெட்டு போயிடும். கெட்டு பூச்சி பிடிச்சு நாத்தம் எடுத்து, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா 6வது நாள் 7வது நாளுக்குள்ள சேர்த்து பொறுக்குனா என்ன செய்யாது? கெட்டு போகாது. கெட்டு போகாது. ஒருவேளை அதை விட ஒரு நாள் தாண்டி வச்சா என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிரும். மற்ற நாள் பொறுக்குனா ஒரு நாளுக்கு மேல இருக்காது. ஆனா 6வது நாள் 7வது நாளுக்குள்ள சேர்த்த பொறுக்குனாலும் கெட்டு போகாது. அதான் தேவனுடைய நியமம். அதுக்கு மேல வச்சிருந்தா என்ன செஞ்சிடும்? ஆனா கர்த்தருடைய பெட்டிக்குள்ள ஆண்டாண்டு காலமா இருந்தாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் அந்த மண்ணா கெட்டு போகாது. உன் குடும்பம் கெட்டு போகாது. உன் பிள்ளைகள் கெட்டு போகாது. உனக்கு இந்த உடைமைகள் எல்லாம் கெட்டு போகாது. காரணம் நீ கர்த்தருடைய பெட்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீடுகளுக்கு நிலைகள் விடுறது எல்லாம் அதிகமா கொஞ்சம் வசதி உள்ளவங்க வேம்புல விடுவாங்க. அதை விட கொஞ்சம் வசதி உள்ளவங்க தேக்கு மரத்துல நினைச்சுவாங்க விடுவாங்க. நமக்கு ஆண்டுடைய கிருபையினால் அது என்னது? தேக்கு. மற்றதெல்லாம் வேம்பு தான். அது கதவும்
நிலை எல்லாமே தேக்கு. அப்போ வேம்பூர் 50 வருஷம் தாக்கு பிடிக்கலாம், தேக்கு 100 வருஷம் தாண்டி இருக்கலாம். ஆனா இந்த சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட அந்த கர்த்தருடைய பெட்டி, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 4000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. 4000 வருஷத்துக்கு மேல, 4000 வருஷத்துக்கு மேல ஆயும் கெட்டு போகல. கெட்டு போகலங்க, கெட்டு போகல. கர்த்தருடைய பெட்டியே கெட்டு போகலனா கர்த்தருடைய பெட்டிக்கு உள்ள இருக்கிறது கெட்டு போகுமா? உனக்குள்ளது கெட்டு போமா? உன் உடைமைகள் கெட்டு போமா? சத்துரு கெடுக்கிறவன் உள்ள வர முடியுமா? காரணம் நீ கர்த்தருடைய பெட்டி. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அனுபவமா மாறணும். ஆவியானவர் கற்றுத்தருகிற கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில அனுபவமாக்குனா மட்டுமே அதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த வாரம் முழுவதும் எங்க போனாலும் உன் வாயில புறப்படட்டும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே இந்த எழுந்தருளும். ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா, இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு கர்த்தருடைய பெட்டிக்குள்ள இருக்கணும். Amen. பெட்டிக்குள்ள இல்லாம சும்மா நினைச்ச முடியாது. சொன்னீங்கன்னா அது ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னா அது நான் பொறுப்போட அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியா இரு. கர்த்தருடைய பெட்டி புறப்படும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லு. Yes. அல்லேலூயா. Yes. இன்னும் சொல்றேன், ஒண்ணு கெட்டு போகாது. இன்னும் இந்த பெட்டி, ஆமே ஸ்தோத்திரம், தாகோன் கோயிலை உண்டு வச்சுட்டாங்களாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல வாசித்தா தாகம் என்ன செஞ்சது? முகங்குப்புற விழுந்துருச்சு. முகங்குப்புற விழுந்து கிடக்கு. திரும்பி அதனுடைய ஸ்தானத்துல திரும்ப அதை நிப்பாட்டி வச்சா இப்பமும் விழுந்து கிடந்துச்சு. தலை உடைஞ்சது, கையும் உடைஞ்சது. Amen. நீ கர்த்தருடைய பெட்டியா இருப்பாயானால் Yes. உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற சத்துருக்கள் Yes. தலை உடையும், Amen. கை உடையும். Amen. உன்னை என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், அடிக்கலாம் பார்த்து சிந்திச்சுட்டு இருக்கால, சிந்திக்க முடியாத அளவுல தலை உடையும், Glory. செயல்பட முடியாத அளவுல கை உடையும். Glory. நம்புறீங்களா? Amen. நீ யாரு? உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய பெட்டி. Amen. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும். ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றேன் சில தலைவர்களை மோசை ஏற்படுத்தினார். நான் ஆரம்பிச்ச சொன்ன மாதிரி 70 பேர் வைப்போமே, 70 பேரை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள். அப்போ முதல் வார்த்தை சொல்றாரு, மோசே சொல்றாரு, கர்த்தாவே எழுந்தருளும். இத சொன்ன உடனே 70 பேரு சொல்றாங்க, கர்த்தாவே எழுந்தருளும். இப்ப 25 லட்சத்துக்கு மேலான அதிகமான ஜனம் சொல்லுது, கர்த்தாவே எழுந்தருளும். சொல்ல முடியுமா? Jesus. நீ சொல்லு, உன் பிள்ளைகளை சொல்ல வையே. Jesus. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் எழுந்தருளுவாருங்க, உனக்கா யுத்தம் பண்ணுகிறவன். Yes. அல்லேலூயா. Yes. வீட்டுக்கு வந்துட்ட, ஒரு இடத்துல தங்குற, இப்ப சொல்லு, கர்த்தாவே அமர்ந்தரும். என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல? Yes. திரும்புவீராக. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய என்ன ஆயிரம்? என்ன ஆயிரம்? அநேகமாயிரம். அநேகாயிரம். அப்ப நான் சொல்லுவேன், நீ ஆயிரங்களுக்கு அல்ல ஆசீர்வாதம், 10,000ங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப இப்படி 16 எண்ண முடியாத காரியத்துக்கு தான் அந்த 10,000 சொல்லி இருக்கிறாங்க. சரிதானா? அப்ப நீ இப்படி சொல்லு, 10,000 ஆகிய எங்களிடத்தில் திரும்புவீராக. Amen. சொல்லலாமா, சொல்லக்கூடாது? Yes, yes. நீ என்ன சொல்றியோ அது உனக்கு நடக்கும். புறப்படும் போது என்ன சொல்ற? கர்த்தாவே எழுந்தருளும். நீ அமரும் போது என்ன சொல்ற? 10,000 ஆகிய எங்களிடத்தில் திரும்புவீராக. Yes, yes. இந்த 2 வார்த்தையை சொல்ல முடியுமா, முடியாதா? கஷ்டமா இது? அல்லேலூயா. இதை நீ சொல்லுவாயானால் கர்த்தருடைய பலத்த கிரியைகளை காண்பா. கர்த்தாவே எழுந்தருளும், உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாய் ஓடி போவார்களாக. சொல்லி பாரு,
இந்த வாரத்துல அந்த தேவனுடைய கிரியை பாப்பா. அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. இந்த வாரத்தின் ஜெபம் இருக்குல்ல, இந்த ஜெபத்துல சொல்லுங்க, 10,000 ஆகிய எங்களிடத்தில் திரும்புவீராக, திரும்புவீராக. நான் சொல்வேன், நீ ஆயிரங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், 10,000ங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பெட்டி எங்கெல்லாம் இருந்துச்சோ, கீத்தியனாகிய ஓபேத் ஏதேம் வீட்டில் இருந்தபோது 3 மாசத்துல அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் உடைமைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தவர். அந்த செய்தி ராஜாவர போனது எவ்வளவு உண்மையோ, உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நம்புறீங்களா? நீங்க சொல்ற பார்த்தா நான் கர்த்தருடைய பெட்டி இல்லைன்ன மாதிரி இருக்கு. ஜீசஸ் சொல்லு, நான் கர்த்தருடைய பெட்டி, ஜீசஸ் நான் கர்த்தருடைய பெட்டி, நான் கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய மகிமை என் மேல மூடி இருக்கு, கர்த்தருடைய மகிமை என் மேல மூடி இருக்கு, கர்த்தருடைய மன்னா எனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய மன்னா எனக்குள்ள இருக்கு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் எனக்குள்ள இருக்கு, துளிர்த்த கோல் எனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய கற்பனைகள் எனக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய கற்பனைகள் எனக்குள்ள இருக்கு. நான் கெட்டு போக மாட்டேன், நான் கெட்டு போக மாட்டேன், நான் அழிந்து போக மாட்டேன், நான் அழிந்து போக மாட்டேன். எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு உண்டு, எதிராளி உண்டு, எனக்கு ஒரு எதிராளி என்னை கொண்டு உண்டு. கர்த்தர் பரிகாரம் செய்வார். என்னை கொண்டு கர்த்தர் நான் பரிகாரம் ஆயிரங்களுக்கு அல்ல, செய்வார். 10,000ங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு உண்மையோ, இன்றைக்கு அது உண்மையிலும் உண்மை. ஜீசஸ் சிலருடைய வாக்கை ஏங்க கெட்டு போகுது, ஜீசஸ் பெட்டியா இருந்து பாரு, ஜீசஸ் ஜீசஸ் நீ இன்னும் கெட்டு போக மாட்ட. ஜீசஸ் ஜீசஸ் உன்னை சார்ந்தவர்கள் நினைச்ச மாட்டாங்க. ஜீசஸ். ஹalleluya. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பெட்டியை எங்க சுமந்தாங்க? உன்னை தோள்ல சுமக்க போறாங்க. Glory, glory, ஆனா தீர்க்கதரிசனமா சொல்றாரு, glory, எல்லாவற்றுக்கும் மேலாக glory. கர்த்தர் உன்னை சுமக்க போறாரு. Hallelujah. அநேக ஜனம் உன்னை சுமக்க போகுது. Hallelujah. கர்த்தருடைய பெட்டி எங்க போனால் வெற்றி தான். Jesus. ஆமே, ஸ்தோத்திர. அறுப்பு காலம் முழுவதும் Jesus. யோர்தான் கரை புரண்டு ஓடுது. Jesus. ஓ, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரிய பாதம் Amen. பட்ட உடனே Amen. ஓடி வருகிற யோர்தான் குவியல் 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 குவியலா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் கர்த்தருடைய பெட்டி மூலமா நடக்கும். Yes. நம்புறீங்களா? ஹalleluya. Hallelujah. நீ கர்த்தருடைய பெட்டி என்பதை மறந்து போகாத. நான் சொல்லுவேன், இந்த கர்த்தருடைய பெட்டியை சரியான முறையில அனுசரிச்சுட்டா ஆசீர்வாதம். Amen. சரியில்லாம தேவையில்லாம கை நீட்டினா ஆபத்து. சரிதானா? சரிதானா? Yes, yes. ஊஷா கர்த்தருடைய பெட்டியை பிடிக்கணும் கை நீட்டினாராம். கர்த்தருடைய பெட்டியில கர்த்தருடைய வல்லமை இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருக்கிறார். அடிச்சிட்டாரு. வேதம் சொல்லுது, அங்கே செத்துட்டான். ஏன்? சுமக்க வேண்டிய பெட்டியை சுமக்கத்தான் செய்யணும். வண்டியில ஏத்திட்டு வர அது அது பிரமாணம் இல்லை. அவன் புறஜாதி செஞ்சான். அவனை பார்த்து இவனை காப்பி அடிக்குது. பெலிஸ்தர்கள் அங்க போனவனே பெரிய வாதம் வந்துட்டு அவன் என்ன பண்ணிவிட்டான்? கரவ மாட பிடிச்சி கண்ணூட்டியை கட்டி வச்சு ஏத்தி விடு, இது கத்தரால வந்ததுன்னா நேரு போயிடணும். அவன் ஏத்தி விட்டது எதுல? அவன் ஏத்தி விட்டது எதுல? மாட்டு வண்டியில. இப்ப அதையே ஃபாலோ. புறஜாதி செய்யற மாதிரி நீ செய்யாத. உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கட்டும். அவன் அப்படி பண்ணான், இவன் எப்படி பண்ண, அது எதுக்கு? கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார் அதை செய். அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா உனக்கு எனக்கு ஆசீர்வாதம் என்ன? அவன் செஞ்சது போல நீ செய்யாத. கர்த்தர் என்ன சொன்னாரு அதை செய். அல்லேலூயா. நான் சொல்றேன், உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமக்கிறார்களானால் உடன்படிக்கை பெட்டியை கனம் பண்ணுகிறார்கள். அப்போ உடன்படிக்கை பெட்டியை கனவீனமா என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கனவீனமா என்றாங்க. நான் சொல்லுவேன், சின்ன பிள்ளையானாலும் அபிஷேகம் பெற்றிருக்கியா, நான் கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன். எனக்கு எங்களை நடத்தின தெய்வ மனுஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன். எங்க சொல்லப்போனா எங்க அப்பா வயசுக்கு மேலதான் இருக்கும். ஆனா எங்க சகோதரர்களுக்கும் தெரியும், எங்களோட ஆராதிக்கிற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க,
யாரையும் நீன்னு சொல்ல மாட்டாங்க. யாரையும் அவங்க பிள்ளைகள் போலன்னா இனிய வாடா போடா பேசலாம், உரிமை இருக்கு. ஆனா ஒரு நாளும் நீன்னு சொன்னதில்லை. என்ன சொல்லுவாங்க? நீங்க நீங்க அதை செய்யலாமா, நீங்க கனம் பண்ணி பேசுவாங்க. ஏன்? கர்த்தருடைய பெட்டி, எஸ் கர்த்தருடைய பெட்டி. எஸ் நீ கனம் பண்ணி பாரு. எஸ் கீர்த்தியனாகிய ஓபேத் அவன் கனம் பண்ணனால கர்த்தர் அவனை கனப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீ கனமா எண்ணி பாரு. இன்னைக்கு தன்னையே கனமா என்றதில் நிறைய பேர். நீ கனமுள்ள பாத்திரங்க, சாதாரண காரியம் அல்ல. நீ அசாதாரணமான பிள்ளை. நம்புறீங்களா? இதான் உண்மை. நீ கர்த்தருடைய பெட்டி என்பதை மறந்துடாத, உணர்ந்து கொள். இந்த பெட்டிக்கு முன்னாடி தாகம் ஏமாத்திரம்னு சொல்லு, விழுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி புறப்படும் போது என்ன சொன்னாங்க? கர்த்தாவே எழுந்தருளும். திரும்ப என்ன சொன்னாங்க? கர்த்தாவே ஆயிரம் ஆயிரமாய் கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புகிறார். இதுதான் ஹோம்வொர்க் உங்களுக்கு. இதை சொல்லி பாருங்க, வீட்டு பாடம். அல்லேலூயா. பிள்ளைகள் சொல்லுவீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுங்க. வேலை ஸ்தலத்துக்கு போறவங்க சொல்லி பாருங்க. ஒரே சொல்ல கஷ்டமா? கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லுங்களேன். கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். திரும்புவீராக, 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 திரும்புவீராக. பதிஞ்சுட்டா உங்களுக்குள்ள? ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே திரும்புவீராக. ஆமென். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில எப்படி மாறட்டும்? அனுபவமா மாறட்டும். எஸ். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனா டைம் இல்லை. ஆண்டு நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.